இது காதல் கதை இல்லைங்க, கன்றாவியான கதை உள்ள இருக்கிறது. ரொம்ப மோசமான படம். இவங்க சமூக சீர்கேடுக்கு தான் ஒரு படம் எடுக்கிறானுங்க. எதிர்பார்க்குற பூரா பேர் முட்டாள் நினைச்சு படம் எடுத்துக்கானுங்க. மோசமான படம். ஜெயம் ரவி மோகன் ஆயிட்டாரு, இனி ரவி ஆவாரு, இன்னும் மோகனாரு. என்ன பண்ணாலும் கதையும் கதை சார்ந்து அவரை நடிப்பை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவர் சக்சஸ் பண்ண முடியும். இந்த கெமிஸ்ட்ரி வந்து எங்கேயுமே ஒர்க் ஆகல. ஏராமன்ஸோட மியூசிக்குமே இந்த படத்துல வேஸ்ட். நேரம் இல்லை. இது வந்து காதல் கதை இல்லைங்க, கன்றாவியான கதை உள்ள இருக்கிறது. இதை பார்த்து இதுக்கு விமர்சனம் சொல்லி நமக்கு நேரம் இல்லை, நமக்கு வந்து அந்த அளவுக்கு இது படம் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப மோசமான ஒரு படம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்றது எங்களுக்கு பிடிக்காது, ஆணும் சேர்றது தான் எங்களுக்கு பிடிக்கும்னு உள்ள பண்றாங்க. என்ன கேட்கறோம் நாங்க? ஜெயம் ரவி, நித்யா மேனன் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்கடாங்கிறோம். வினய்க்கும் இன்னொரு ஆணுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், அதை கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்ப மோசமா இருக்குது. எதையிலையுமே சேர்த்திக்க கிடையாது. என்னடா சொல்ல வரீங்க? இதை வச்சு எவனுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது. இந்த படத்தை பார்த்தா 4 பேர் கெட்டு போவான். ஒரு பெண் என்ன பண்ணுதுனாக்கா, திடீர்னு கட்டிக்க போற ஒருத்தங்கிட்டே அவங்ககிட்டயே பிரச்சனை வந்தது. அவன் கேவலமானவன், அவன் கேடு கட்டவன். அதனால எல்லா ஆம்பளையும் அப்படியா இருப்பாங்க. உடனே இது என்ன பண்ணுது, ஆம்பளைங்களே இப்படிதான், எனக்கு தேவையில்லை அப்படின்னு இது வெக்ஸ் ஆயிடுது. சரி, இப்போ பரவாயில்ல, அதுக்கு என்ன முடிவு எடுக்குது, அவன் துணை இல்லாம நான் குழந்தை பெற்றுக்கிறேன் பார் அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், நாளைக்கு 2 லவர்ஸ்குள்ள பிரச்சனைனாக்கா ஆம்பளை இப்படிதான், அது இப்போ குழந்தை பெற்றுக்கு போடும். அப்ப எங்க நிலைமை என்ன வருது? அந்த மாதிரியா படம் எடுப்பீங்க நீங்க? கடைசியில என்ன பண்ணுது, அப்புறமா வந்து ஆண் துணை இல்லாம குழந்தை எப்படி நான் வளர்ப்பேன் அப்படின்னு. நல்லா பாரு, பையனுக்கு ஸ்பாம் டொனேட் பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கதை பையனுக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும் ஓடினது உள்ள. அப்பனா எங்க நிலைமை யோசிச்சு பாரு. அப்பயே ரஹ்மான் சிம்பாலிக்கா சொன்னாரு, இழுக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இழுத்துன்னு போறானுங்க படத்துக்கு. ரொம்ப மோசமான படம். இவங்க சமூக சீர்கேடுக்கு தான் ஒரு படம் எடுக்கிறானுங்க. எதுலையுமே சேர்த்துக்கல. பொங்கல் ட்ரெஸ் இல்ல, சாதா நாள்ல விட்டாலே கன்றாவியான படம். இது குப்பையில கொட்ட கூலியால் வேணுன்ற மாதிரி இருக்கு இந்த படம். இதை வந்து பொங்கல் ட்ரெஸ் ஏன்டா விட்டீங்கன்ற மாதிரி தோணுச்சு. படம் பார்க்குற பூரா பேர் முட்டாள் நினைச்சு படம் எடுத்துக்கானுங்க. மோசமான படம். காதலிக்க நேரம் இல்லை. இந்த பொங்கலுக்கு செஞ்சு வெளில வராம வீட்லயே இருந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. ரொம்ப மோசமான படம். நன்றி. நோ டைம் ஃபார் லவ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டு காதலிக்க டைம்ல பயங்கரமான பாலச்சந்தர் படம். நடிச்சது யாருன்னு கேட்டால் நாகேஷ். அவ்வளோ சூப்பர் படம், சூப்பர் ஹிட் படம். ஓகே, இதை தாண்டி இந்த படத்தை டைட்டில் வச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். வந்தோம்னா ஜெயம் ரவி மோகன் ஆயிட்டாரு, இனி ரவி ஆவாரு, இன்னும் மோகனாரு. என்ன பண்ணாலும் கதையும் கதை சார்ந்து அவரை நடிப்பை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவர் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் முடியாதுங்கிறது இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 2025 அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு ஒன்றுமே இல்லை. படம் வந்து எப்படி சொல்கிறதுனா, சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப மோசம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் பண்ணதே தப்பாக செட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் 2K கிட்ஸ் பூரா படத்துக்கு வரப்போறா, கூட்டமாக வரப்போறாங்கடா. காலேஜை கட்டடிச்சு வரப்போறாங்க, ஸ்கூலை கட்டடிச்சு வரப்போறாங்க, ஒர்க்கை கட்டடிச்சு வரப்போறாங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு அவங்களுக்கான கதையை எடுத்துக்கணும். இல்லை ஃபேமிலி கூட்டமாக வரணும்டா அப்படின்னா அதை செட் பண்ணி எடுத்துக்கணும். 2க்கு நடுவில் மிடில் இருக்குது. இந்த கதைகள் ஏற்கனவே வந்த கதை தான். IVF வந்து சென்னையில் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமாகி போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை பெற்றுக்கு நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ணாமையே உனக்கு தேவை என்ன, குழந்தை தானே, நான் குழந்தைய நல்லா ஒரு குழந்தைய பார்த்து சிரிக்குது, சிரிச்ச உடனே முடிவு பண்ணிடுறா நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன், கல்யாணம் வேணாம், ஒன்று வேணான்னு சொல்கிறேன். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறார், கல்யாணம் வேணாம் நான் ஜாலியாக திருன்னு சொல்கிறார். 2 பேருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி வந்து எங்கேயுமே ஒர்க் ஆகல. ஏராமன்ஸோட மியூசிக்குமே இந்த படத்தில் வேஸ்ட்டு. சூப்பராக போட்டிருந்தாங்க. என்னோட சாங் வந்து அந்த சாங் கூட மாண்டேஜஸாக போட்டு விட்டாங்க. அதை மாண்டேஜஸாக போடுறாங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து ரஹ்மானும் தீ ஆடுற மாதிரி போட்டு ஒரு மாதிரியா முடிச்சு விட்டாங்க. டைரக்ஷன் வைஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. ஆனால் கதையை தேர்ந்தெடுத்த விதம் தான் கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே இல்லாதனால ஒரு சுமாரான படமாக போச்சு. லேகு தான், கொஞ்சம் லேகு தான். என்னடா இந்த சீன் சொல்லிட்டு, ஆனால் வாவுன்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் இல்லாத ரொம்ப வருத்தமா. படம் உண்மையை சொல்லணும்னா ஓஹோ ஆகோ அப்பா சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லவும் முடியாது. அதுக்காண்டி வந்துட்டு ரொம்ப மொக்கையா இருக்குடா, எழுந்து வெளியே வந்துடலாம்டா அப்படின்னு சொல்ல முடியாது. 1 டைம் வாட்சபிள். ஓப்பனா சொல்லணும், நான் ஒரு டைம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கான்செப்டுக்காக பார்க்கலாம். இந்த கான்செப்டை எடுத்ததுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுவும் ஒரு பெண்ணா இருந்து இதை எடுக்கும்போது எவ்வளோ விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அதுக்காகவே ரொம்ப ஒரு பாராட்டணும். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவரோட மியூசிக் தான். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல ஸ்லோவா இருந்தது. ஸ்லோவா இருக்க இடத்துல எல்லாம் எழுந்து போயிடலாம், விருங்கடா சாமிகளா போறாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்ற டைம்லலாம் அந்த மியூசிக் கேட்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீல்காண்டி உட்கார்ற மாதிரி இருந்தது. ஜெயம் ரவி சாரோட ஒரு லவ் போர்ஷன் ரொம்ப மெச்சூர்டான ஒரு லவ் பார்த்த மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனான லவ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு லவ் இந்த மாதிரி இருந்தது. நித்யா மேனன் உண்மையே சொல்லணும், அவங்க தான் ஹீரோயினின்னு சொல்ற இப்பதான் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். படத்துல அவங்க தான் முழுக்கவே அவங்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதிகமா இருந்தது. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் எல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும்னா அழகா இருந்த மாதிரி இருந்தது, பெண்களே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே ஒரு சிங்கிள் மதரா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல வந்து காமெடி நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட கனெக்டிவிட்டியே ஆகாத மாதிரி இருந்தது. அந்த காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாம். நிறைய இடத்துல ஸ்லோவா இருந்தது. சின்ன இடங்கள்லாம் லேக் அதிகமா இருந்தது. ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் ஹிட் ஆயிருக்கும். ஆனா அதை தாண்டி நம்ம கான்செப்ட் வரையா பார்க்கும்போது இப்ப இருக்க மக்கள் உண்மையிலே ஏத்துப்பாங்களான்னு கேட்டா
ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா ஏத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வேவ்ஸ் எல்லாம் இப்ப ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஏத்துப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா ஐவி ஆமா நிறைய இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா போகுது. லேகுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நிறைய ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அந்த ஸ்லோ வந்து காமெடியா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி கான்செப்ட் வரையா ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. ஏன்னா நம்ம சென்னையில திரும்புற இடமெல்லாம் ஐவிஎஃப் இந்த வார்த்தையை கேட்காம யாருமே இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பேபிக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், அது எந்த அளவுக்கு மாறுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆணும் மண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் அந்த கல்யாணத்தை காட்டின விதம்லாம் சூப்பரா இருந்தது.